இங்க ஒரு ஃபேமிலி அவங்க வீட்ல பேய் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த பேயை ஓட்டுறதுக்காண்டி ஒருத்தன் அவனோட அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வரான். குட்டிச்சத்தா மாதிரி இருக்க ஒரு கல்லுல வெள்ளை கலர் துணியை சுத்தி அதுல ஒரு கத்தி தூக்கி வீசிட்டு அவனோட அசிஸ்டன்ட்க்கு சிக்னல் கொடுக்குறான். அவனும் கையில ஏதோ ரிமோட் மாதிரி வச்சிருக்கான். அதுல இருந்து பட்டனையும் பிரஸ் பண்ணி உடனே அந்த செல்லுல இருந்து ரத்தமா கீழே இருந்த பவுல்ல ஊத்துது. அதை பார்த்து அந்த ஃபேமிலியோட ரியாக்ஷனை நம்ம பையன் பார்த்துட்டேன். இதெல்லாம் பத்தாது இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் கூட்டுறான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அவனும் கூட்டுறான். பார்த்தா தூரத்துல ஒரு வேன் இருக்கு. அதுக்குள்ள கம்ப்யூட்டர் செட்டப் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதான பார்த்தேன் காஞ்சன பையன் தான் கார்ல வர மாட்டேன்டா. அதான் எங்க ரூல்ஸ். இவனுங்க ரெண்டு பேரும் உண்மையிலே பேய் ஓட்டுறவங்க இல்ல. ஒரு வீட்ல பேய் இருக்கிறதா சொல்லி அந்த ஃபேமிலியை நம்ப வச்சு அதை பேய் இவனுங்களே ஓட்டுற மாதிரியும் பண்ணி காசை சம்பாரிச்சுக்குவானுங்க. என்ன ஓரளவு போனா பரவாயில்ல, ஆக்டிங் ரொம்ப ஓவரா போச்சுன்னா அந்த ஃபேமிலி கண்டுபிடிச்சிடும். அதான் பிரச்சனை. இவன் இதோட நிறுத்திக்கிட்டா இவனுக்கு நல்லது. ஆனா அதெல்லாம் நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்து அந்த பேயோட கதையை முடிச்சே ஆவேன்னு சொல்றான். கத்தி எடுத்து ஓங்கி அந்த சிலமலை வச்சான் பாருங்க, அவ்வளவுதான் பேய் செத்து போச்சு. டேய் அது செத்ததுனால தான் பேயா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. ஏன்னா இங்க தான் ரிமோட் ஒர்க் ஆகலையே, அப்புறம் எப்படி அந்த பேய் ஓடும்? இவனும் ஏதோ பண்ணி பாக்குறான். பத்தாததுக்கு வண்டியை நோ பார்க்கிங்ல நிப்பாட்டி வச்சிருக்கானுங்க. போலீஸ்காரனுங்க வண்டியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் அசிஸ்டன்ட்டும் பட்டன் அழுத்தி பாக்குறான். ஆனா ஒன்னும் வேலை செய்யற மாதிரி தெரியல. ஃபேமிலிக்கு வேற டவுட் கிளம்பிடுச்சு. அப்போன்னு பார்த்து அந்த சிலை கீழே விழுகுது. அதுல இருந்து சென்சார் தெரியாம பேட்டரியில டச் ஆனதுனால கீழே வெடிச்சு ராக்கெட் மாதிரி அவங்களுக்கு பின்னாடி இருந்த கிளாஸோட ஸ்டூல்ல போயிடுது. இல்லாத பேயை இவனுங்க தான் ஓட்டி இருக்கணும். பட் இயற்கையே ஓட்டிருச்சு, என்ன பண்றது? ஆனா காசை மட்டும் இவனுங்க வாங்கிக்கிட்டானுங்க.